இதில் எல்லா 12 உறுப்புகள்லையுமே சொந்த புள்ளின்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ 12 உறுப்புகள் சேனல் பார்க்கோம் இல்லையா, சிகிச்சைக்கான புள்ளி பார்க்கோம் இல்லையா, ஒவ்வொரு புள்ளியுமே 2 மூலங்களில் சேர்ந்து தான் ஒரு புள்ளியாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புள்ளியில் சிகிச்சை கொடுக்கணும்னா அந்த புள்ளி காற்று நெருப்பு, காற்று நீர், காற்று நிலம், காற்று மரம், இப்படி தான் இருக்கும். காற்று காற்று, நெருப்பு நெருப்பு, சொந்த புள்ளி, இதான் சொந்த புள்ளி. சொந்த புள்ளினா என்ன அர்த்தம்? நெருப்பு நெருப்பு அப்படின்னு ரெண்டுமே இணைஞ்சிருக்கும். அப்புறம் நெருப்பு நிலம், நெருப்பு காற்று, நெருப்பு நீர், நெருப்பு மரம். அதே மாதிரி நிலம் எடுத்துக்கிட்டோம்னா நிலம் நிலம், நிலம் காற்று, நிலம் நீர், நிலம் மரம், நிலம் நெருப்பு. காற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று காற்று, சொந்த புள்ளி, சேமாக வர்றது, ரெண்டும் சேமாக வர்றது எல்லாமே சொந்த புள்ளிகள். ஹொராரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹொராரி பாயிண்ட் சொந்த புள்ளி. காற்று காற்று, காற்று நீர், காற்று மரம், காற்று நெருப்பு, காற்று நிலம். இப்படி தான் ஒவ்வொரு புள்ளியுமே இருக்கு. சரிங்களா? அடுத்தது நீர். நீர் நீர், சொந்த மரம், சொந்த புள்ளி. அப்புறம் நீர் மரம், நீர் நெருப்பு, நீர் நிலம், நீர் காற்று. அடுத்தது மரம். மரம் மரம், சொந்த புள்ளி, மரம் நெருப்பு, மரம் நிலம், மரம் காற்று, மரம் நீர். இப்படி தான் எல்லா புள்ளிகளும். இதில் நெருப்பு மூலகம் மட்டும்தான் 4 சேனல் இருக்கும். 4 இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஹார்ட், இருதயம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், பெரிகார்டியம் மேலுறை, வெப்ப மேலுறை, அப்புறம் ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம். ஸோ அது நெருப்பு மூலகத்துக்கு மட்டும் 4 சேனல் இருக்கும், 4 ராஜ உறுப்புகள். அப்போ 5 புள்ளி 20 புள்ளிகள் இருக்கும். ஒவ்வொரு சேனலுக்கும் 5 சிகிச்சை புள்ளிகள். இந்த 5 சிகிச்சை புள்ளிகளும் சேர்ந்து 20 புள்ளிகள் நெருப்பு மூலகத்துக்கு மட்டும் இருக்கும். மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே, மற்ற எல்லா மூலகத்துக்குமே 5 புள்ளிகள். ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கும் 5 சொல்லி 10 புள்ளிகள் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி வெப்பம் ரெண்டுமே கொண்டது தான் ஒவ்வொரு மூலகமும். இப்போது நெருப்பு மூலகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெருப்பு மூலகத்தில் 4 வந்து 2 பிரிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயமும் சிறுகுடலும், பெரிகார்டியமும், ட்ரிபிள் வார்மர். புரியுதுங்களா? இதயம் சிறுகுடல், மேலுறை, மூவெப்ப மண்டலம், இப்படி தனித்தனியாக இது 2 அது 2 பிரிச்சு. இதில் இன் யாங், குளிர்ச்சி வெப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரியும். எப்படின்னா, இதயம் அப்படிங்கிறது குளிர்ச்சி, சீர்குடல் அப்படிங்கிறது வெப்பம். ஏன் வந்து இதயம் குளிர்ச்சி? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இன் யாங். இன்னா குளிர்ச்சி. அதாவது நம்ம இங்கே நாடியில் பார்க்கணும் இல்லையா, நாடி பார்க்கும்போது உள்ள டீப்புக்கு போகிறோம் இல்லையா, அதான் இன். இன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். YIN இன். புரியுதுங்களா? யாங், YAN யாங். இது சீன மொழி. குளிர்ச்சி வெப்பம். இப்போ டீப் இன் அப்படின்னா உள்ளே போகிறோம் இல்லையா, இன்சைட் இன் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அது குளிர்ச்சி. குளிர்ச்சி அப்போ ரொம்ப ஆழத்தில் இருக்குது. வெப்பம் மேலே இருக்கும். நம்ம மேல்தோலை தொட்டாலே சூடாக இருக்கா, ஆனால் உள்ள குளிர்ச்சியோட தன்மையும் உள்ள ஆழத்தில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இன் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும், மேலே துடிக்கிறது இல்லையா, நம்ம கை வச்சோடனே துடிப்பு இருக்குது, அந்த துடிப்போடு தான் உள்ளே ட்ராவல் பண்ணுறோம். அப்போ மேலே இருக்கிறது யான், வெப்பம். உள்ளே ட்ராவல் பண்ணுறது இன், உள்ளே துடிக்கிற துடிப்பு பேர் இன். புரியுதுங்களா? பொதுவாக இன் சேனலில் இருக்கிற சிகிச்சை புள்ளிக்கு தான் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து 100% உண்மைலாம் தெரியல. பட் குளிர்ச்சி உறுப்பாக இருந்தாலும், வெப்ப ஒரு சேனலாக இருந்தாலும், எதில் நம்ம சிகிச்சை கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து குணமாகும். சரிங்களா? நீங்கள் இன்னும் அக்குபஞ்சருடைய சிகிச்சையில் உள்ள இன்வால்மெண்ட்டோடு கற்றுக்க இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த குளிர்ச்சி வெப்பம் சார்ந்த நிறைய புரிதல்கள் வந்து உங்களுக்கு அக்குபஞ்சரே வந்து கற்றுத்தரும். புரிதல் நிறைய வரும். சரிதான்? இப்போ வந்து இதில் எந்தெந்த உறுப்பு குளிர்ச்சி, எந்தெந்த உறுப்பு வெப்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது குளிர்ச்சி அப்படின்னா ஹார்ட். சரிங்களா? வெப்பம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஏன்னா மலக்கழிவை வெளியேற்றுது இல்லையா, அப்போ மலக்கழிவை வெப்பம் கொடுத்து தான் வெளியேற்ற முடியும். சரிங்களா? அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டுமே வெப்பம் சார்ந்த உறுப்புகள் தான். ரெண்டுத்துலேயுமே மலம் அப்படிங்கிற ஒரு கழிவு இருக்கும். அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு வெப்பம் இருக்கும். புரியுதுங்களா? மலம் வெளியேறும்போது சூடாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி சிறுநீர் வெளியேறும்போது சூடாக இருக்குது இல்லையா. ஸோ கழிவுகள் எல்லாமே வெப்ப உறுப்புலேருந்து வெளியேறதுனால சூடாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த தன்மையில், அந்த அடிப்படையில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது இங்கே நெருப்பு மூலகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் வெப்பம் சார்ந்த உறுப்பு, இதயம் வந்து குளிர்ச்சி சார்ந்த உறுப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி ட்ரிபிள் வார்மர், பெரிகார்டியம். இதில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.
பெரிகார்டியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்புடைய மேலே இருக்கிற மெலிதான ஒரு கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கிறதுனால தான் அதை பெரிகார்டியம் மேலுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது குளிர்ச்சி. ட்ரிபிள் வார்மர் அப்படின்னும் போதே நம்ம வார்மர் அப்படின்னாலே WARM வார்ம்னாலே வெப்பம் அப்படின்னு தானே அர்த்தம், மிருதமான வெப்பம். அதிலே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து வெப்பம் சார்ந்தது. அப்போது பெரிகார்டியம் இன் குளிர்ச்சி, யான் வந்து ட்ரிபிள் வார்மர் வெப்பம். புரியுதுங்களா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க. குளிர்ச்சி உறுப்பு என்னென்னது? நெருப்பு மூலகத்தில் குளிர்ச்சி உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனும் பெரிகார்டியமும். வெப்ப உறுப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதயமும் ட்ரிபிள் வார்மரும் இதயமும் அதுக்கப்புறம் வந்து பெரிகார்டியமும் குளிர்ச்சி உறுப்பு. வெப்ப உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனும் ட்ரிபிள் வார்மரும் வெப்ப உறுப்பு. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன். குளிர்ச்சி உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயமும் பெரிகார்டியமும். வெப்ப உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலும் ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம். இதுதான் வந்து நெருப்பு மூலகத்துடைய இன் யார்ட் உறுப்புகள். சரிங்களா? அடுத்தது